மக்களுக்கு வேலை கொடுக்காம அவன் வந்து அப்போ நான் எப்படி சப்போர்ட் பண்ணுவேன் அவனுக்கு? அதெல்லாம் வந்து ஒரு அனுபவமான ஆளை வச்சு ஒரு டீம் ஒர்க் பண்ணுங்கள். கான்ட்ராக்டெலாம் விட்டு தொலைகிறீங்க. அதனால் நான் கேட்டேன் அந்த மெடிக்கல் காலேஜில் இருந்தால் ஒரு 700 பெட்டு 100 பெட்டு ஒதுக்குனா நான் நுழைஞ்சா போகுது. இந்த மாதிரி பேஷண்ட் கிராமத்தில் அங்கேயே தங்கி வைத்தியம் பண்ணலாமா? விஷயத்தை 2 வேலை கொடுக்கலாமா? அவங்களுக்கு பொருளாதாரம் மிச்சமா? எப்படி அவங்க ஓட்டு போடுவாங்க சொல்லுங்கள்? எந்த ஆச்சுன்னா என்ன சார், 2 ஆச்சுன்னா குறை சொல்கிறேன் சார். புதுசாக வரணும், அவனும் சரியில்லை, அடுத்தவங்க வரணும் சார். சரிங்களா? கஷ்டப்படுறீங்களா இல்லைம்மா? மெடிக்கல் காலேஜ் தங்கி வைத்தியம் பண்ணால் நல்லா இருக்குமா? அங்கே ஆள் இல்லையே, எங்கே போய் என்ன பண்ணுறது? ஒரு மணியே கூட்டிகிட்டு போயிடுவானுங்க. ஃபிசியோதெரபி 10 பேர் இருந்து ஷிஃப்ட் வேலை போட்டால் நல்லாயிருக்கும். 2 வேலை பண்ணலாமா? அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்ல. இப்போ நான் பண்ணுறது கொஞ்சம் பரவாயில்லையா மோசமா? பரவாயில்லையா? சரி சரி. அவங்க சொல்கிறாங்க, எனக்கெல்லாம் நான் ஆயிரக்கணக்கான கேஸை பார்க்குறேன். அந்த வேதனை தான் சார். ஒரு கிராமத்து மக்கள் ஒரு புண்ணியத்தில் தான் நான் 3 மணி நேரம் உட்காந்துட்டு என் கிளினிக் விட்டுட்டு என் லோக்கல் விட்டுட்டு வரேன். பெருமைக்கு சொல்லலை, அவங்க எதுவும் பண்ணணும், அது மனசில் தோணுச்சு. ஒரு விழிப்புணர்வு உண்டாகும், அதுதான் மெயின். சரிங்களா? தயவு செய்து சுகாதார மினிஸ்டர் அவர்களே, நான் இன்றைக்கி அனுப்புவேன் சேனல் மூலியம். நான் குறைலாம் சொல்லலை. மக்கள் தேடி மருத்துவம் அருமையான விஷயம். அதில் ஒர்க் பண்ணுற டீம் வந்து இன்னும் நிறையா ஸ்டாப் போட்டு 2 ஷிஃப்ட்டு போட்டு ஃபிசியோதெரபி காலையிலையும் மழையும் கொடுங்க. அப்போ நானே செலவைப்பேன். சரிங்களா? கணக்கு காமிச்சிட்டுலாம் எங்களை மாதிரி அனுபவங்களை உட்கார வைங்க. எவ்வளோ நாளைக்கு தான் ஏமாத்துறது? எக்ஸாமும் வைக்கிறதில்ல, மெடிக்கல் காலேஜும் ஆளை போடுறதில்ல. அப்போ எப்படி நாங்கள் நம்புறது? எங்கள் அப்பா மெடிக்கல் காலேஜ் அட்மிட் பண்ணி வைத்தியம் சரியில்லாமல் செத்துருக்காரு. நான்லாம் புள்ளி வர வச்சுருவேன், ஆற வச்சுருவேன். வேணாம், அதை விட்டுருங்க. ஆள் இல்லை. வீட்டுக்கு அழைச்சிட்டு போனால் எங்கள் அண்ணன் அழைச்சிட்டு போயிட்டான். எங்கள் அப்பா நான் இழந்திருக்கேன். மருத்துவ காலேஜ் 350 கோடி தானே. எவ்வளோ வேதனையாக விஷயம். அந்த வழியெல்லாம் போக தான் நான் வந்திருக்கேன். கிராமத்தில் ஒவ்வொரு கிராமத்துக்கு போயிட்டுருக்கேன். எதுக்கு சொன்னேன்னா, அவங்களும் முதியோர்களுக்கு நம்ம வந்து ஒரு சேவை, இதுதான் சார் சேவை. இதெல்லாம் பண்ணால் ஓட்டு ஈஸியாக போடுவாங்க. நீங்கள் கேட்கவே தேவையில்ல சார், உங்கள் முகத்தையே பார்க்க மாட்டாங்க அவங்க. இதை செய்யுங்க முதல்ல. எந்த கவர்மெண்ட் வேணாம் சார். சரியாம்மா? உங்களுக்கு ஒரு திருப்தியாக ஒரு வைத்தியம் கிடைச்சா போட மாட்டீங்க? அப்புறம் இது என்ன போய் ஓட்டை போட்டு எழுதி கும்பிடணுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இதை மட்டும் சரி பண்ணுங்கள். தயவு செய்து சுகாதார மினிஸ்டர் குறை சொன்னால் மன்னித்து கொள்ளவும். ஆதங்கம் எனக்கு தமிழ்நாட்டில் வேலை மும்பையில் வேலை செஞ்சுட்டு என் மக்கள் செஞ்சுட்டு இருக்கேன். பார்ட் டைமாக கிளாஸ் எடுத்துட்டு நம்ம ஊரில் வேலை கொடுக்க ஒர்க் இல்லை. பண்ண அப்படியே ஓட்டு போட முடியும்? சொல்லுங்கள். ஹிந்தி இதனால் அங்கே எனக்கு ஆடி தூப்புறான். ஹிந்தியை மூடி மறைச்சுட்டிங்க 20 வருஷமாக. மக்களுக்கு வைத்தியம் பண்ணால் வந்து வீடு தேடியே வந்து வைத்தியம் பண்ணணும். இதுதான் சார் பண்ணணும். மருத்துவத்தையும் கல்வியும் சரி பண்ணுங்க. வல்லரசு ஈஸியாகும். சொல்கிற மாதிரி 1.5 லட்சம் கோடி வச்சுருக்காங்கிறாங்க. டெய்லியும் தேர்தலோட இது என்னன்னா, குறை சொல்லக்கூடாது, தனி நம்பர் அட்டாக் பண்ண போனாங்க. ஆனால் புட்டு வைக்கிறீங்க. இது யாரை நம்புறது நாங்கள்?